எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சித்து சமையல். இன்றைக்கி நம்ம சித்து சமையலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வெஜிடபிள் சால்னா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து பூரி கூட, சப்பாத்தி கூட, இட்லி தோசை கூட ஒரு சூப்பரான சைட் டிஷ். முக்கியமாக பார்த்திங்கன்னா பரோட்டா கூட ஒரு செம்ம சைட் டிஷ். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் லைட்டாக சூடானதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு பட்டையும் 3 கிராம்பு 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கிறேன். சோம்பு சீரகம் சேர்க்கும்போது நீங்கள் வந்து ஃப்ளேம் வந்து மீடியமில் அப்படிலாம் சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஹைலியே வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக கரிஞ்சிரும். அதனால் கொஞ்சம் மீடியமில் இல்லை சிம்மில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு இப்படி போடலனா கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம அரைச்சி செய்கிறதுனால இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா அரைக்கும் போது இன்னொரு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி மீடியம் சைஸாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயத்தோட கலர் மாதிரி கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ இதோட கலர்லாம் மாதிரி கொஞ்சம் பொன்னிறமாக இருக்குதுல்ல. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 தக்காளி நறுக்கியிருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து அரைச்சி செஞ்சிங்கன்னா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், அரைக்காமல் செஞ்சிங்கன்னா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் அரைக்காமல் செய்ய போகிறீங்களா அப்படின்னா அது வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் சின்ன நறுக்கிக்கோங்க, அப்போ சூப்பராக இருக்கும். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கும், அதுக்காக. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்க போகிறேன். இப்போது நீங்கள் வந்து மிளகாய் தூள் இந்த மாதிரி தனித்தனியாக கூட சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா குழம்பு பொடி எதுனா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தனித்தனியாகவே சேர்க்க போகிறதுனால 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த மசாலா வந்து கரைஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி வேணால் சேர்த்துக்கோங்க. அதுக்கு நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கிட்டிங்கனாலே போதும். இப்போ இது எல்லாமே சேர்த்து அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதை இப்போ பாருங்கள், இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கிருச்சுது. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். அது ஆறுற நேரத்தில் இப்போ வந்து நான் ஒரு துண்டு தேங்காவை இந்த மாதிரி துருவலாக அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் துருவலே எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. கூடவே அந்த நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கர் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். மறுபடியும் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் வந்து 2 பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து அந்த மிக்ஸி ஜார்லேயே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு எல்லா மசாலாவுமே எடுத்துருங்க. இது வந்து ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம காய்கறிலாம் சேர்த்துக்கலாம். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஏற்கனவே வெந்து தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து சும்மா ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்துட்டோம், அதுக்கப்புறமா நம்ம வந்து காய்கறிலாம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கொதி வந்தாலே போதும். இப்போ வந்து நீங்கள் காய்கறிலாம் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த காய் விருப்பப்படுறீங்களோ சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்த்துட வேண்டாம், லைட்டாக இது செமி சாலிடாக இருக்க மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா கூட. இப்போ குக்கர் மூடி வச்சு 2 விசில் வரைக்கும் இதை விட்டுடலாம். இப்போ 2 விசில் அடிச்சிருச்சு, ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், அந்த எண்ணெய்லாம் விட்டு பிரிஞ்சு நல்லா திக்காக ரெடியாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்குது. காயெல்லாம் கூட நல்லா வெந்திருக்குது.
இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பூரி கூட, சப்பாத்தி கூட, பரோட்டா கூட, அதுக்கப்புறம் இட்லி தோசை கூட கூட வச்சு சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ் இது. நீங்கள் இது வந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அந்த சேர்வாக்கு ஈக்குவலாகவே இருக்கும் இது. இது கூட இன்னும் கொஞ்சம் வாசனைக்கு நான் கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது. நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அமைக்கிறேங்க. இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.